2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் தோல்விக்கான காரணம் என்ன? அண்ணா அறிவாலயத்திலிருந்து நேரடி ரிப்போர்ட். அண்ணா அறிவாலயத்திற்கு திமுக இந்த மாதிரி அரசியல் வரலாற்றில் தோல்வி அடைந்தே இல்லையே, இதற்கான காரணம் என்னன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் கிட்ட நம்ம கேட்டுக்கிட்டோம். அவர்கள் சொன்ன தகவல்கள் என்னன்னா, தொண்டர்கள் மீது நம்பிக்கை வைக்காதன் காரணமாக இன்றைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம தோல்வி அடைந்திருக்கோம். கார்ப்பரேட் நிறுவனம், பெண் நிறுவனத்தின் மீது வைத்த நம்பிக்கை, உளவுத்துறையின் மீது வைத்த நம்பிக்கை, அவர்கள் என்ன சொன்னாங்களோ நம்ம 200 தொகுதியை வெல்வோம் சொல்லி பெண் நிறுவனம் சொல்லிச்சு, உளவுத்துறை ரிப்போர்ட்டும் சொல்லிச்சு. ஆனால் இன்றைக்கி களம் அப்படி இருந்ததா? அதற்கு மாறாக இருந்தது. அதனால் தொண்டர்கள் சொல்லக்கூடியவர்கள், வேர்வை சிந்தி வேலை பார்த்தவர்கள் சொல்லக்கூடிய புள்ளி விவரங்கள் கரெக்டாக இருக்கும். ஆனால் எங்கேயுமே போகாமல், களத்திற்கே போகாமல் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒரு நேரடியாக நாங்கள் ஃபோன் போட்டு பேசிட்டு இப்படி இருக்கக்கூடியவர்கள் சொன்ன தகவலை நம்பி திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டுச்சு. இப்படி எதிர்கொண்டதன் காரணமாக தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த அளவிற்கு தோல்வி. பெண் நிறுவனம் சரியான புள்ளி விவரங்களையும் சரியான ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தியிருந்தால் கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலின் தோற்றிருக்க மாட்டார். அப்போ என்னன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த பெண் நிறுவனம் எல்லாமே இங்கே வீணாக போயிருக்குது. உளவுத்துறை ரிப்போர்ட்டும் பொய்யாக்கப்பட்டிருக்குது 2026 சட்டமன்ற தேர்தலில். ஏன்னா VS பாபு அவர்களால் MK ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரியான சூழல் இருந்திருக்கிறது. அப்போ 2026 சட்டமன்ற தேர்தலின் தோல்வி, திராவிட முன்னேற்ற கழகம் தோல்விக்கு சபரீசன் அவர்களும் ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, வயதானவர்களுக்கே மீண்டும் மீண்டும் சீட்டு கொடுப்பது இளைஞர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு சலிப்புத்தன்மை ஏற்பட்டிருக்கிறது. இளைஞர்கள் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கும்போது இளைஞர்களின் வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டிருக்கணும். 80 வயது, 70 வயது, 60 வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கே திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுத்ததன் காரணமாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தோற்றதற்கு இதுவும் ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இது அப்படியே நம்ம பொருத்தி பார்த்தோன்னா, தமிழக வெற்றி கழகத்தில் நிறைய நபர்கள் இளைஞர்கள் தான் இன்றைக்கு அமைச்சராக இருந்தவர்களே தோற்கடித்திருக்கிறார்கள். இந்த ஒப்பீடை நம்ம பார்த்தாலே நமக்கே எளிமையாக புரிந்தது. இதற்கு எந்த கார்ப்பரேட் நிறுவனமும் தேவையில்லை, உளவுத்துறை ரிப்போர்ட்டும் தேவையில்லை. நம்ம நேரடியாக களத்திற்கு போனாலே போதும். திராவிட முன்னேற்ற கழகம் என்ன தவறு செஞ்சிருக்குன்னா, மக்கள் மனநிலையை சரியாக புரிஞ்சிக்கல. நம்ம நலத்திட்டங்களை அதிகமாக செஞ்சுருக்கோம். காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், இந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்கோம். மகளிருக்கு பஸ்ஸு ஃப்ரீ, மாதம் 1000 ரூபாய், இப்படி இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஓட்டு வந்துடும் சொல்லிட்டு ஒரு மமதையில் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டதன் காரணமாக முதல்வர் ஸ்டாலினே கொளத்தூர் தொகுதியில் தோற்று போயிருக்கிறாரு. நேரடியாக களத்திற்கு போயிட்டு இந்த பெண் நிறுவனம்லாம் அலசி ஆராய்ந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வேர்வை சிந்தியவர்களின் எங்களுடைய பேச்சுக்களை கேட்டிருந்தாலே இந்த தேர்தலில் கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கலாம். எந்த நடிகராக இருக்கட்டும், யார் வந்திருந்தாலும் நம்ம தோல்வியை கண்டிருக்க மாட்டோம். அதுவும் ஒரு கட்சியினுடைய தலைவரும் பொதுச் செயலாளரும் தோற்றிருக்கவே மாட்டாங்க. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கட்சியினுடைய தலைவரும் பொதுச் செயலாளரும் தோற்றதாக சரித்திரமே கிடையாது. இந்த மாதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெரிய கட்சியில் இந்த மாதிரியான ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்குது. இப்படி பல காரணங்களால் தான் நாங்கள் இன்றைக்கி தோற்றிருக்கிறோம் சொல்லி அறிவாலய வட்டாரங்கள் நம்மிடம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இங்கிருந்து நம்மளுடைய பார்வையாளர்களுக்காக என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்க, அறிவாலய வட்டாரங்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்க, தேர்தல் தோல்வி அடைந்ததுக்கு பிறகு என்ன அடுத்த கட்டமாக செய்ய போகிறாங்கன்றதை தொடர்ச்சியாக நம்ம பார்வையாளர்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருப்போம். அடுத்தடுத்த கட்டமாக இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா த ஸ்ட்ரீட் ஜேர்னலிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி.